ஹோட்டல்ல நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு இப்பதான் குளிச்சுட்டு இப்பதான் நாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். கண்டு தெரியல, வெயில் அடிக்குது. ஹாதிக்கு தெரியுமா? அதான் ஒன்றும் தெரியாது. ஒரு ஃபேஷன் சென்ஸ் இல்லை இந்த பொண்ணுக்கு. நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். ஏன்னு தெரியல, ஏன்னா மதுரைக்கு வந்தாலே அங்க போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இங்க நாங்க ஒரு 10 தடவை போயிருக்கோம். அதோட அங்க எங்களால உங்களுக்கு கொண்டு போக முடியாது. கேமரா அங்கேயே போகணுமா வேணாமான்னு யோசிச்சுருக்கோம். ஏன்னா இங்க எப்படின்னா உங்களுக்கு சாதியை பார்க்கலாம், நீங்களே பாருங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்க்க தேவையில்ல. அங்க வெளியவே நிறைய கடையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதை இந்த கோயிலுக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம எந்த என்ட்ரன்ஸ் வழியா போறோம்? இந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல தான் செக்யூரிட்டி இருக்கு, அங்கதான் விடுவாங்க. அது எந்த என்ட்ரன்ஸ் இப்ப போனாதான் தெரியும். ஆனா இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. இங்க வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஜாமான் எல்லாம் டச் பண்றாங்க நம்ம கிட்ட. இன்னும் யாரும் பேசுறாங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. கைஸோட வாங்க. சப்பாத்தி எடுக்கிறீங்களா? அது வேற எங்க சைஸுக்கு போய் நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இப்ப சண்முகா குவிசின் இருக்கோம். யூஸ்வலி குவிசின்னா அது இட்டாலியன் குவிசின், இந்தியன் குவிசின் அப்படிதான். ஆனா சண்முகா தனியா அவருக்குன்னு ஒரு குவிசின் கண்டுபிடிச்சு. அது என்ன குவிசின் அப்படி பெருசா அவர் கண்டுபிடிச்சா நாங்க கண்டுபிடிக்கிறோம். உனக்கு நான் பிடிக்கிறேன் இடம் உள்ள போறேன். உங்களுக்கு இந்த இடத்த இந்த இடத்த இப்ப காட்டுறோம். இதுல ஹாய் இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துல எப்படின்னா ரொம்ப இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா டேபிள் ஒரு பிரைவசி இருக்கு. நம்ம டேபிளுக்கு அந்த பக்கம் டேபிள் எல்லாம் பார்க்க முடியல. கவலையா இருக்கு. அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா காப்பி அடிச்சு வாங்குவோம். அவங்களை விருப்பி நாங்க இருந்தாலும் இந்த வீடியோலாம் எடுத்து அவங்களை கூட்டு காட்டுறேன். உட்கார வச்சாங்க. மெனு எதுவுமே வரல, சாப்பாடு எதுவும் வரல. உங்க பசி இது கோமா இருக்கு. காட்டு இல்ல காட்டு கோவத்தை கேட்கலையா? கோவத்தை கேட்டுடி மணி damn nice vegetarian and so nice. The curry dosa. கறி தோசை முட்டை அந்த கறி அப்புறம் தோசை. chicken. Is it too spicy? Dry irukka patti. Dry. You don't like? Chitti do you like? இப்போ உதயா இந்த சிக்கன் கறி தோசையை ட்ரை பண்றான். ட்ரை பண்ணதுல வித்தியாசமா இருக்கு. நான் மட்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ 2 வாரம் எடுக்கிறாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு. பேச முடியாது. சிக்கன் குழம்பு பரோட்டா. அது கொத்து பரோட்டா. நீ கொத்து குழம்பு பரோட்டா கேட்டீங்களா? நான் குழம்பு பரோட்டா கேட்டேன். சிக்கன் குழம்பு பரோட்டா 2 வந்திருக்கு. நம்ம ஒண்ணு கொத்து பரோட்டாவை மாத்த போறோம். சிக்கன் குழம்பு பரோட்டா எப்படி இருக்குன்னு பாப்போம். Very different from whatever I've tried. Both is very different. Completely different. Must try. அந்த குழம்பு பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. கறி தோசை நல்லா இருக்கு. இந்த பரோட்டா குழம்புல ஊற வச்ச மாதிரி மொஷியா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஆனா கோழி தான் எனக்கு தெரியல. கோழி தெரியல. ஆனா அது கோழி குழம்பு. அது கோழி குழம்பு நல்லா இருக்கு. கறி தோசை
எப்படி இருக்கு? India itself difficult means பாட்டி சொன்னா கரெக்ட் தான். Udaya is raging because the guy cannot get any food correct. Right, oh my god, guys. Nothing. நம்ம தண்ணி வாங்கினா அது கரெக்டான அமௌண்ட் வரல. இப்போ இங்க உன் தண்ணி தான் ஓ நீ வாங்கினதும் வரல. அதாவது நாங்க வந்து இங்க 6 பேர் இருக்கோம். 4 தண்ணி இருக்கு. அதே எனக்கு உங்க வேணாம். ஆமா நம்மளுக்கு தண்ணிங்கிறது ஒரு பேசிக் ரைட். ஏன் தண்ணி வரல? எனக்கு கறி தோசையில ஒண்ணுதான் வந்திருக்கு. 2 வாங்கணும் அது ஒண்ணு அது பரவாயில்ல அது கூட வேணான்ட்டு என் சித்தி சாப்பிடுறாங்க பாவம் மனுஷன் அவங்க பார்த்தாலே தெரியுது. அப்புறம் பார்த்தா பாட்டி ஆர்டர் பண்ணாங்க சிக்கன் கொத்து பரோட்டா வரவே இல்ல. குழம்பு பரோட்டா வந்திருக்கு 2 குழம்பு பரோட்டா வச்சாங்க அதுல ஒண்ணு எடுத்துட்டும் போயிட்டாங்க. ஆனா வந்து அறவே கொத்து பரோட்டா வரல. அதனால இப்ப சித்தி வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு ஒரு மூட்ல போறாங்க. Where is the skinny guy now? You better come here. Before I take curry in one hand and come here. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. அண்ணே குத்து பரோட்டா கிட்டாங்க. நான் வந்து ரொம்ப மீனா ஒருத்தர் கிட்ட நடந்துக்கிட்டோம். ஆனா நான் கண்டுபிடிச்சோம் அவருக்கு வந்து ஒரு கார்டுல வந்து டிவைஸ் மாட்டிருக்கேன். சாரி ஃபார் தட். எங்க தப்பு தான். ஆனா உண்மையிலேயே நான் சொல்ற மாதிரி இப்ப கூட நான் வந்து குத்து பரோட்டா சொன்னேன். அவர் திடீர்னு வந்து நடக்கும்போது கை கோவம் என்ன சாப்பாடு என்ன கூட நான் வாங்கினது வந்து இப்ப இருக்குது சாப்பாடு ஒவ்வொன்றும் கிளென்ஸ் பேலட் பண்ணிட்டு அடுத்தது போகணும். அது மாதிரி சிரிக்கணுங்கிறதுக்காக நான் வாங்கினேன். சாப்பாடு முடிக்க வர தண்ணி அதை கோவம் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. நீங்க சூடா கவலை. நாங்க சிக்கன் கொத்து பரோட்டாவும் வாங்கியிருக்கோம். அம்சமா இருக்கு நல்லா இருக்குல்ல.